ஹேங்க ரேபிட்டோட பிளட் வந்து இந்த மாதிரி தான் ஒயிட் கிளாத்தில் நம்ம பிடிச்சி வச்சோம்னா 3 நாள் கழிச்சு இதனுடைய நிறம் வந்து இந்த கலர் தாங்க இருக்கும். இது வந்து நல்லலே ஈர வைக்கிறதுனால அந்த பிளட் எல்லாமே இந்த கிளாத்தில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயிலில் இதை ஃபைனலாக நம்ம போட்டு தான் இந்த நம்மளுடைய ரேபிட் ஹேர் க்ரோத் ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் இதில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம 45க்கும் மேற்பட்ட பொருட்கள் போட்டு தான் நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிச்சிட்ருக்கோம். நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, இது எப்படி சரி வரும் அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணுன்ற மெஷர்மெண்ட்டில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாத்தோடைய மூலிகையோட பயனும் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய ஹேர் ஆயில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம ரேபிட் பிளட் ஹேர் க்ரோத் ஆயிலும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீக்குக்கான ப்ராசஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு சண்டே ஒரு இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் மேட் பண்ணி போடுவோம். இதில் எல்லாமே நேச்சுரலாக தாங்க போட்டிருக்கோம். கத்தாழை, கரும்புலா, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, அவுரி இலை, இந்த மாதிரி நிறைய மூலிகை